டெட் எக்ஸாம்ல பேப்பர் 2 2023 ஃபர்ஸ்ட் பேஜ்ல கேட்டது பாருங்க. பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு. வயது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வயது 12ல இருந்து 18, 18ல இருந்து 24, 24ல இருந்து 30 அதோட நபர்களின் எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதுல வீச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வீச்சு அப்படின்னா L-S அப்படிங்கறதா ஃபார்முலா. ஓகேங்களா, எங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா வயது ஹிண்ட் கொடுத்துருக்காங்களே இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் எடுக்கணும். அதுல எது L-S அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. எது லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கு, எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கு. இங்க இருந்து எடுத்துக்கூடாது, இங்க வேல்யூ 0 இருக்கிறதுனால இந்த 12 to 18 வயசுல யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 36ல இருந்து 40 வரைக்கும் கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப லோயஸ்ட் வேல்யூ 18, லார்ஜஸ்ட் வேல்யூ 36. ஓகேங்களா, சோ 36ல 18 போயிடுச்சு அப்படின்னா 18. சோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா A 18. 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. ஓகேங்களா, சராசரி 30, ஒவ்வொரு நம்பரையும் 6ஆல பெருக்குனாங்க அப்படின்னா சராசரி 6ஆல பெருக்குங்க, அவ்வளவுதான். 6 3 18. சோ 30 into 6, 6 3 18 0. சோ 180 அப்படிங்கறத இதோட ஆன்சர். ஓகேங்களா, அது பாருங்க A/B என்ற ஒரு விகிதமுறு எண்ணானது இங்கு A மற்றும் B ஆகியவை முழுக்கள். Aயும் Bயும் முழுக்கள்னு சொல்லிட்டாங்க. மற்றும் B not equal to 0 திட்ட வடிவத்தில் இருந்தால் A மற்றும் B இன் ஒரே பொது காரணி என்னவா இருந்திருக்கும், 1 இருந்திருக்கும். ஓகேங்களா, A/Bங்கிற வடிவத்துல இந்த B யோட வேல்யூ நாட் ஈக்குவல் 0. அப்ப கண்டிப்பா ஒரு ஃபார்மேட்டா இருக்கும். அது என்னவா இருக்கும், 2/3 இருந்திருக்கணும். இல்ல வேற எந்த வேல்யூவா இருந்தாலும் கேன்சல் பண்ண வேல்யூவா தான் இருக்கும். ஆனா இது என்னவா மட்டும் இருக்காது, 0 மட்டும் இருக்காது. என்ன வேல்யூவா இருக்கணும், இப்ப இப்படி 4/6 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அடிச்சு என்ன பண்ணுவோம், 2/3 கேன்சலேஷன் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம கண்டிப்பா கொண்டு வரும். ஓகேங்களா, அதோட பொது காரணி கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 1 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை. 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல வகுபடாத எண்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் வகுபடு எண்கள் என்னென்னு கண்டுபிடிச்சாதான் வகுபடாத எண்கள் எத்தனைன்னு கண்டுபிடிக்க முடியும். வகுபடு எண்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 அந்த கொடுத்துருக்காங்க 1ல இருந்து 100க்குள்ள 2ஆல வகுபடக்கூடிய நண்பர்கள் பாருங்க. என்ன வரும், 2ல இருந்து 100 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா 2ஆல வகுப்படும். அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L-A/T+1. இதுல லாஸ்ட் உறுப்பு 100, முதல் உறுப்பு 2 டிவைட் இதோட டிஃபர் வந்து எவ்வளவு அப்படின்னா 2. 4 2 போச்சுன்னா 2. டிஸ்டன்ஸ் எப்படி இதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதுல லாஸ்ட் உறுப்பு L, முதல் உறுப்பு A, இதோட டிஸ்டன்ஸ் D. ஓகேங்களா, அப்ப 100 மைனஸ் 2 டிவைடர் 2 பிளஸ் 1 98/2. 98 2ஆல அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 49. 49 பிளஸ் 1 50. அடுத்து 2ஆல வகுப்படும் எண்கள் கண்டுபிடிச்சோமா, அடுத்து 5ஆல கண்டுபிடிங்க. அப்ப என்ன கிடைக்கும், முதல் உறுப்பு இது கடைசி உறுப்பு, இது ரெண்டுக்கோட டிஃபரன்ஸ் வந்து 5. அப்ப 100 மைனஸ் 5 டிவைட் 5 பிளஸ் 1. 100ல 5 போச்சு அப்படின்னா 95/5. 5ஆல அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 19 பிளஸ் 1 20. ஓகேங்களா, இப்ப 2ஆல வகுப்படக்கூடிய எண்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, 5ஆல வகுப்படக்கூடிய எண்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேங்களா, ஆனா ஒவ்வொரு நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2ஆலையும் வகுப்பட்டிருக்கும், 5ஆலையும் வகுப்பட்டிருக்கும். அப்ப அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னாதான், ஓகேங்களா, கழிச்சோம் அப்படின்னாதான் வகுப்படு எண்கள் கண்டுபிடிக்க முடியும். இதுல 10 வந்திருக்கும், அதே மாதிரி இதுலயும் 10 வந்திருக்கும். அப்ப அந்த கவுண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 வாட்டி அந்த 10க்கு நம்பர் 2 வாட்டி கவுண்டிங் ஆயிருந்திருக்கும். சோ அது மாதிரி நம்பர்களை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கழிக்கணும். ஓகேங்களா, சோ அப்ப என்ன பண்ணணும், 10 20 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது ரெண்டையும் பெருக்கிங்க, I2 10. அப்ப இது 10ஓட ஃபார்மேட் வர மாதிரி எழுதுங்க. 10 20 30 40 50 100 வரைக்கும் இது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரைட்டாவே 10ன்னு சொல்லிடலாம், இல்ல ஃபார்மேட் படி கண்டுபிடிக்கிறாலும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா, அப்ப மொத்த நம்பர் பாருங்க, இங்க ஒரு 2,5ஆல் வகுப்படும் எண்கள் எவ்வளவு அப்படின்னா 50 பிளஸ் 20 70. 70ல ஒரு 10 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 60 நம்பர் 2,5ஆல வகுப்படும். மொத்த நம்பர் 100 நம்பர். 100 நம்பர்ல 60 நம்பர் வகுப்படும்னா 40 நம்பர் வகுப்படாது. ஓகேங்களா, சோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 40. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. சராசரி முகடு இடைநிலை இது 3 யூஸ் பண்ற மாதிரி ஒரே ஃபார்முலா 9th புக்ல இருக்கு. முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரின்னு இருக்கு. ஓகேங்களா, முகடுக்கும் சராசரி இடைநிலை யூஸ் பண்ற மாதிரியான ஒரே ஃபார்முலா இதுதான். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. முகடு கொடுத்திருந்தாங்க 53ன்னு, இடைநிலை தான் கண்டுபிடிக்க போறோம். சோ 3 இன்ட்டு இடைநிலை 2 இன்ட்டு சராசரி 98ன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, அப்ப 3 இடைநிலை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸா இருக்கிறது வந்தா பிளஸ் ஆகும், இதை பெருக்கிக்கிட்டு வந்துடும். 53 பிளஸ்
98 × 2 196 மைனஸா இருக்க வேல்யூ இந்த சைடு வந்தா பிளஸ் ஆயிரும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 249 பை இந்த 3 பெருக்கல் இருக்கு வந்தா வகுத்தல் வந்துடும். சோ இதை 3ஆல அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 8 3 24 3 9. சோ எவ்வளவு அப்படின்னா 83. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் டேஷ் ஆகும். ஓகேங்களா, இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 0. ஓகேங்களா, சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளோட விளக்கங்களை கழிச்சோம் அப்படின்னா அதோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 0. இது 9th புக்ல 291வது பக்கம் இருக்கு. அதுல ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. 3 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, x = 5 என்பது நேர்கோடு. யோசிக்கவே வேணாம். இப்படி ஒரு ஃபார்மேட் போட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 5ல எக்ஸோட வேல்யூ 5. அப்ப 5க்கு நேரம் என்ன போடுவோம் அப்படின்னா ஒரு கோடு மட்டும் தான் வரும். இது என்னது? நேர்கோடு. ஓகேங்களா, வட்டம் அப்படின்னா x² + y² அப்படின்னு வரும். முக்கோணம் அப்படின்னா 3 பாயிண்ட் இருந்தா வரும். சதுரம்னா 4 பாயிண்ட் இருந்தா தான் வரும். பாருங்க, அடுத்து பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் அசல் 1 லட்சம் ஆனது 5% தனிவட்டியில் 1,17,500 உயரும்? ஓகேங்களா, பாருங்க, தனிவட்டி VNR/100 தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எத்தனை ஆண்டு, என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். பாக்கி எல்லா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கவனிங்க, இதுல பாருங்க, தனிவட்டி P-யோட வேல்யூ 1 லட்சம் கொடுத்திருந்தாங்க. என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறீங்க. வருஷம் எத்தனை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 5ன்னு கொடுத்திருந்தாங்க. டிவைடட் 100 ஈக்குவல் டு இதோட தனிவட்டி. அவ வட்டி மட்டும் தான் நீங்க போடணும். ஓகேங்களா, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி மட்டும் தான் இங்கிட்டு வரும். கூட்டு வட்டி அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா A அப்படின்னு வரும். இங்க இன்ட்ரெஸ்ட் I மட்டும் தான் வரும். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, இந்த 1,17,500 இருந்து இந்த 1 லட்சம் ரூபாய் கழிச்சிட்டீங்க அப்படின்னா 17,500 மட்டும் தான் வரும். ஓகேங்களா, இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? ஓகேங்களா, 5 வந்து பெருக்கல் இருக்கு இல்லையா? சோ இந்த சைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தல் வரும். என்ன வேல்யூ இருக்கு பாருங்க, இங்க ஒரு 10ம் ஒரு 5 மட்டும் இருக்கு. என்ன மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 10ஐயும் 5ஐயும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இங்க வகுத்தல்ல கொண்டு வந்துருங்க. இது 5ஆல அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 5ஆல அடிச்சு கொடுங்க. 5ஆல அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3. சோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2. சோ 5. திரும்ப 5ஆல அடிச்சு கொடுத்துக்கலாம் 2. இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 7. சோ 7/2 அப்படிங்கறது வேல்யூவா வருது. இதை என்ன பண்ணிருங்க அப்படின்னா அப்படியே கலப்பு பின்னமா மாத்திருங்க. எப்படி மாத்துவீங்க? 7 2ஆல வகுத்தீங்க அப்படின்னா மீதி ஈவு என்ன வருதுன்னு பாக்கணும். ஓகேங்களா, மீலையா ஈவு இங்க வரும், மீதி மேல வரும், டிவைடர் 2 இங்க. எப்படி எழுதலாம்? 3½ ஆண்டுகள். அப்போ 3½ ஆண்டுகள் அப்படின்னா 6 மாதங்கள். சோ 3 ஆண்டு 6 மாதங்கள் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 25 மாணவரோட சராசரி மதிப்பெண் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 78.4. அது 96ங்கிற மதிப்பெண். ஒரு பையன் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஜாஸ்தியான மதிப்பு 96 எடுத்திருக்காங்க. அது 69 தவறா கண்டறிஞ்சிட்டாங்க. ஓகேங்களா, அப்புறமா சரியான மதிப்பெண் கணங்க சராசரியை கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ஈஸி தான். எக்ஸ் பாரோட வேல்யூ 78.4. எத்தனை மாணவர்கள்? 25 மாணவர்கள். சோ புதிய சராசரி வேணும் அப்படின்னா பழைய சராசரி பிளஸ் இந்த மார்க்கோட வித்தியாசம். இங்க பிளஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா அதிக மதிப்பெண்ண குறைவா போட்டிருக்காங்க. சோ இந்த மதிப்பெண் என்னதுக்காங்க அதிகம். சோ அதிக மதிப்பெண் இவங்க குறைவா போட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பிளஸ் பண்றோம். ஓகேங்களா, இந்த மதிப்போட டிஃபரன்ஸ் மேல போடுங்க. சோ 96ல 69 போயிடுச்சுன்னா 27 எத்தனை நம்பர்கள், எத்தனை பேரு, எத்தனை மாணவர்கள்? 25 மாணவர்கள். சரிங்களா, பழைய சராசரி பிளஸ் இந்த மதிப்பெண்ணோட டிஃபரன்ஸ் டிவைடர் மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினாவே ஆகி போயிடுச்சு டிஎன்பிசிலையும் சரி. ஓகேங்களா, இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதால வகுங்க. அதாவது 27 25ஆல வகுத்தீங்க அப்படின்னா 1.08 கிடைக்குது. ஓகேங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 79.48. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 7 வீரர்களின் எண்கள் முறையே 10, 15, 17, 9, 2, 21 மற்றும் 23 எனில் ரன்களின் இடைநிலை காண்க. ரொம்ப ஈஸிங்க. இந்த வேல்யூஸ் அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்னத்துல இருந்து பெருசுக்கு எழுதுங்க. ஓகேங்களா, அப்படியே ஏறு வரிசையில் எழுதிட்டு மிடில் என்ன வேல்யூ இருக்கு? 15. அதுதான் அதோட இடைநிலை. ஓகேங்களா, சோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 15. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க.
ஃபார்மேட்டே தேவை, ஈஸியாக போடலாம் பாருங்க. 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வெளியே எடுத்தீங்கன்னா 2, 7 + 2 9, 9 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 3. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 13 இருக்கு, 13 + 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 16, 16 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 4 + 21 போட்டீங்க அப்படின்னா 25, 25 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 5. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 5. பொருத்தமான எண்களை நிரப்புக. 8 ஈஸ்ட் டேஷ் ஈஸ்ட் டேஷ் ஈஸ்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ABCD அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ பெருக்கிறது, இந்த மிடில் வேல்யூ பெருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபார்மேட் எப்படி எழுதலாம் அப்படின்னா B இந்த சைடு கொண்டு வந்து A/B = C/D அப்படின்னு கூட எழுதலாம் இதை. ஓகேங்களா? இப்போ ஏயோட வேல்யூ நமக்கு டியோட வேல்யூ மட்டும் தான் தெரியுது. ஏயோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 3 தெரியுது. 8 3 24. அப்ப ஏடியோட வேல்யூ 24 = BC. ஓகேங்களா? ஸோ பிசியோட வேல்யூ 24 தெரிஞ்சிருக்கு. அப்ப BC 24 அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம்? 6 4 24 பிரிக்கலாம், இல்லைன்னா 4 6 பிரிக்கலாம். அந்த ரெண்டு வேல்யூமே ஆன்சர்ல வரும். பியோட வேல்யூ 6 இல்ல சியோட வேல்யூ 6 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இல்ல மேட்டர். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை எப்படி எழுதலாம்னு சொன்னேன். இந்த B எது சரி கொண்டு வந்து A/B = C/Dன்னு எழுதலாம்னு சொன்னேன். ஓகேங்களா? இங்க பியோட வேல்யூ 6 4. ஓகேங்களா? இங்க 4ங்கிற வேல்யூ போட்டீங்க அப்படின்னா 8/4ன்னு போட்டீங்கன்னா கேன்சல் ஆயிட்டு இங்க ஏயோட வேல்யூ 2ன்னு கிடைச்சு போயிடும். அப்ப அங்க ஏயோட வேல்யூ 2ன்னு கிடைச்சு போனா இங்க ஃபார்மேட்டை நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியாது. அப்ப இங்க என்னவா தான் இருந்திருக்கும்? 6ஆ தான் இருந்திருக்கும், அங்க 4ஆ தான் இருந்திருக்கும். அப்பதான் இந்த ஃபார்மேட்டை A/B = C/D 8 ஈஸ்ட் 6 ஈஸ்ட் 4 ஈஸ்ட் 3ன்னு எழுத முடியும். ஓகேங்களா? அப்ப பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 4. ஓகேங்களா? ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 7200க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது எனில் அதன் அடக்க விலை காண்க. ஓகேங்களா? சோ நம்ம விற்ற விலையில நட்டத்துக்கான ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. விற்ற விலையில நட்டத்துக்குள்ள ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுவே லாபம் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்கும், இந்த இடத்துல நட்டம் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? விற்ற விலையில நஷ்டம் ஃபார்முலா எடுத்தீங்க அப்படின்னா இது கேன்சல் கிடைச்சிடும். ஸோ விற்ற விலை எவ்வளவு? கடைக்கார அந்த பொருளை எவ்வளவு வித்திருக்காங்க? 7200 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஓகேங்களா? நஷ்ட சதவீதத்தை இந்த இடத்துல 10% போங்க, அடக்க விலை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வரைக்கும் இந்த 100ல 10 போச்சு அப்படின்னா 90. இந்த 0 இந்த 2 0 இருக்குல்லையே அது அந்த சைடு போயிட்டு என்னவாயிரும் அப்படின்னா இன்னும் 2 0வா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? இன்ட்டு அடக்க விலை. இதுல இருந்து கழிச்சிங்கன்னா 90 இன்ட்டு அடக்க விலை. ஸோ அடக்க விலை மட்டும்தான் வேணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சைடு பெருக்கல்ல இருக்க 90, இந்த சைடு வந்தா வகுத்தல் வந்துடும். அப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கட் பண்ணி விட்டுறது. ஸோ 9ஆல இந்த வேல்யூ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 8 9 72. எத்தனை 0 இருக்கு? ஒரு 3 0 இருக்கு. ஸோ அப்போ இதோட அடக்க விலை எவ்வளவு அப்படின்னா 8000 ரூபாய். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று. இரு மூலைவிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சாய் சதுரத்தை வரையலாம். சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 1/2 × T1 × T2. அப்போ மூலைவிட்டங்கள் இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாய் சதுரத்தை வரைய முடியும். ஒரு சாய் சதுரத்தை வரையணும் அப்படின்னா மூலைவிட்டங்கள் இருந்தாதான் சாய் சதுரம் வரைய முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு. சாய் சதுரம் என்பது அனைத்து பக்கங்களும் சமமானதும், ஆமா கரெக்ட், மற்றும் மூலைவிட்டங்கள் செங்குத்தாக வெட்டிக்கொள்வதும் உடைய ஒரு சிறப்பு நாற்கரம் ஆகும். ஆமா. ஓகேங்களா? சாய் சதுரம் அப்படிங்கிறது மூலைவிட்டங்களை வச்சுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாய் சதுரத்தை வரைய முடியும். சாய் சதுரம் அப்படிங்கிறது சாய் சதுரம் எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கும், ஆனா மூலைவிட்டங்கள் எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும். அப்படி இருக்க ஒரு சிறப்பு நாற்கரத்தை சொல்லுவாங்க அப்படின்னா சாய் சதுரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கூற்று என்னது? சரி, அதோட காரணமும் சரி. ஓகேங்களா? சோ ஏ ஆன்சர். முக்கோணம் ஏபிசியில் பிசியின் மையக்குத்து கோடு L1 ஆகும். PC = 8 சென்டிமீட்டர், SM = 3 சென்டிமீட்டர் எனில் CS என்பது. ஓகேங்களா? இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்துல ஓகேங்களா இந்த பிசியோட மையக்குத்து கோடு தான் என்னது அப்படின்னா இந்த L1. இந்த பிசியோட மையக்குத்து கோடு L1. இந்த மையக்குத்து கோடோட வேலை என்ன அப்படின்னா இது சமபாதியா பிரிக்கும், அவ்வளவுதான். அப்போ இதோட வேல்யூ 8 சென்டிமீட்டர் நம்ம கொடுத்துருந்தாங்க. பிசியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது சமபாதியா பிரிக்கும் அப்படின்னா இது 4 இது 4. அடுத்து இந்த எஸ்எமோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா ஒரே ஃபார்முலா தான் நமக்கு என்ன லெவலே வரும். என்ன வரும்? பிதாகரஸ் தேற்றம்.
ஓகேங்களா? அப்ப CS ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கர்ணத்தோட ஸ்கொயர்டு அடுத்த ரெண்டு பக்கங்களையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அப்ப CS ஸ்கொயர்டு ஈக்குவல் டு SM ஸ்கொயர் பிளஸ் MC ஸ்கொயர். இதோட வேல்யூ 3 ஸ்கொயர் பண்ணா 9, இதோட வேல்யூ 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஸோ 9 பிளஸ் 16 25 CS ஸ்கொயரோட வேல்யூ. அப்ப CS வேணும் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 25க்கு ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 10 நாணயங்கள் சுண்டப்படுகின்றன. சரியாக 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபேஸும் என்ன ஏயும் கண்டுபிடிச்சலாம். என்ன ஃபேஸ் அப்படிங்கிறது கூறுவழி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கூறுவழியில மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம், எத்தனை நாணயம் அப்படின்னா 10 நாணயம். ஸோ 2 பவர் 10. நாணயங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இந்த 10 என்னவாகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ 2 நாணயம்ங்கிறப்போ 2, ஸோ அதுக்கான வாய்ப்பு எவ்வளவு அப்படின்னா 4 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 2 பவர் 10ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1024. ஓகேங்களா? இப்போ N ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியா 2 தலை, கரெக்டா 2 தலை. அப்ப P ஆஃப் X ஈக்குவல் டு 2. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா NCX ஃபார்மேட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? NCX ஓட வேல்யூ 2. ஸோ என்ன எழுதலாம் 10 × 9. இதுல 2 வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும். கீழே வந்து 1லேருந்து 2 வரைக்கும் எழுதணும். ஸோ 10 × 9 × 1 × 2. இந்த 2வது அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 5, 9 5 45. 10C2 அப்படின்னா 10லேருந்து 2 வேல்யூ, அது ரிவர்ஸில் போகணும். கீழே டிவைடில் 1லேருந்து 2 வேல்யூ. இப்போ 10C3 அப்படின்னா 10 × 9 × 8 டிவைடர் 3 வேல்யூ எழுதிட்டோமா? அதே மாதிரி 1 × 2 × 3 அப்படிங்கிறதா ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால 10லேருந்து ரிவர்ஸில் 2 வேல்யூ, கீழே 1லேருந்து ஃப்ரண்டில் 2 வேல்யூ எழுதணும். ஓகேங்களா? இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 45 கிடைக்கும். ஸோ P ஆஃப் A ஈக்குவல் டு N ஆஃப் A டிவைடு N ஆஃப் S. N ஆஃப் ஏயோட வேல்யூ 45 டிவைடு N ஆஃப் S ஓட வேல்யூ 1024. ஸோ இதோட ஆன்சர் வந்து D. X, Y, Z என்ற மதிப்புகளின் பரவற்படி 9 எனில் X + 7, Y + 7, Z + 7 என்ற மதிப்புகளின் திட்ட விலக்கம். பரவற்படி திட்ட விலக்கம் இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? பரவற்படி அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். ஓகேங்களா? திட்ட விலக்கம் அப்படின்னா வெறும் சிக்மா மட்டும் வரும். ஸோ சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ 9 அப்படின்னா திட்ட விலக்கம் சிக்மாவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. இந்த வேல்யூஸோட அந்த XYZோட வேல்யூவை ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ அதோட திட்ட விலக்கம் மாறாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னவாயிரும் அப்படின்னா இதோட திட்ட விலக்கம் XYZோட வேல்யூட ஒரு +7ஓ ஒரு -7ஓ பண்ணும்போது 3 வேல்யூட ஒரே வேல்யூஸை ப்ளஸ் பண்ணும்போதோ மைனஸ் பண்ணும்போதோ அதோட திட்ட விலக்கம் மாறாது. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 3. ஓகேங்களா? சராசரிக்கு அப்படியே ஆப்போசிட். சராசரி கூட்டினா கூடும், கழிச்சா கழிக்கும், பெருக்குனா பெருக்கலாம், வகுத்தோம்னா வகுப்போம். ஓகேங்களா? ஆனா இதுல அப்படி கிடையாது. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4, அப்புறம் உள்ளறக்க ஒரு 4, 8 முக்கோணம். அடுத்து இதை சேர்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, அடுத்து இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னா 12 முக்கோணங்கள் இருக்கின்றன. ஓகேவா? அடுத்து பாருங்க சுருக்குக 81 பவர் -3/4. இந்த மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூவை ஆக்கணும் அப்படின்னா 1/ல எழுதிருங்க. ஓகேங்களா? 1/ல வரும்போது இந்த மைனஸா இருக்க பவர்ல மைனஸா இருக்கிறது என்னவாயிரும் அப்படின்னா பிளஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க இந்த 81 3 பவர் 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 3 × 3 9, 9 9 81ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 கியூப் மட்டும் இருக்கும். 3 கியூப் அப்படின்னா 3 × 3 × 3 3 9 9 3 27. ஸோ 1/27 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பொறுத்துக. இந்த வேல்யூ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கவனிங்க இந்த ஃபார்மேட்டை பாருங்க. இந்த நம்பர் என்னவாகும் அப்படின்னா லாஸ்டா 8 இருக்கிறதுனால 4ஆலையும் 8ஆலையும் இந்த நம்பர் வகுப்படும். 36, 24 மீபேக்கா கண்டுபிடிச்சலாமா? அதாவது HCF. அப்போ 36க்கு 24க்கு காமன் 16, 6ஆல போட்டீங்கன்னா 6 4, திரும்ப காமன் போட்டீங்க அப்படின்னா 2, 2ஆல போட்டீங்கன்னா 3 2. இதுக்கப்புறமாக்கு போடக்கூடாது. இதுக்கு காமன் இருந்தால் மட்டும்தான் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு காமன் இருந்தால் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 6 2 12. அப்போ மீபேக்கா என்னது அப்படின்னா 12. அதே மாதிரி மீச்சிமா அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் சேர்த்து மல்டிபிள் பண்ற மாதிரி வரும். ஸோ 12 6 72. ஓகேங்களா? இந்த 58 69 என்னது அப்படின்னா சார்பகா எண்கள். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருக்காது.
ஓகேங்களா? இது ரெண்டும் எதால மட்டும் வகுப்படும் அப்படின்னா 1ஆல மட்டும்தான் வகுப்படக்கூடிய எண்களா இருந்துச்சு அப்படின்னா அது சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை மேட்ச் பண்ற மாதிரி இந்த வேல்யூவை மேட்ச் பண்ணி எழுதிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தரப்பட்ட படத்தில் இருந்து AY parallel AT எனில் YD மற்றும் AD யின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்துல இந்த ODயும் இந்த ADயும் பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பக்கங்கள் எது எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு. ஒரு முக்கோணத்துல ரெண்டு பக்கம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்துல இதுவும் பேரலா இருந்துச்சு அப்படின்னா எல்லா பக்கங்களையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சமப்படுத்திக்கலாம். எப்படி பாருங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த OY இதோட அடிப்பக்கம், இந்த சின்ன முக்கோணத்தோட அடிப்பக்கம் எடுத்தோம் அப்படின்னா OP divided AB அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த குட்டியும் அடிப்பக்கம் டிவைடட் அந்த பெரிய முக்கோணத்தோட அடிப்பக்கம். ஏன் அப்படின்னா இது பேரலா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. OY எடுத்தீங்க அப்படின்னா OY டிவைடட் சின்ன முக்கோணத்தோட OY இந்த பேரலல் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா OY ஈக்குவல் டு AD. இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன முக்கோணத்துக்கு எடுக்கணும், அப்புறம் பெரிய முக்கோணம். சின்ன முக்கோணம் இருக்கு PY டிவைடட் PT இந்த இடையில இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இதுல இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுனால இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த சின்ன முக்கோணத்துல இந்த பக்கம் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? இதுல ஹோல் வேல்யூ எனக்கு தெரியும், அதாவது இந்த PAயோட வேல்யூ ஃபுல்லாவே தெரியும், இதுலயும் தெரியுங்கிறதுனால இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த ஃபார்மேட் எப்படி எழுதலாம்? OB by AB. OB by AB இல்லைன்னா எப்படி எழுதலாம்? PA. OB by PA divided இந்த வேல்யூ சின்ன முக்கோணத்துல PY equal to PD. ஏன் தெரிஞ்ச வேல்யூல அப்ளை பண்ணுங்க. இந்த OPயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 டிவைடட் PAB. ABயோட வேல்யூ இது ஹோலா, அப்ப 4 + 12 ஸோ 16 ஈக்குவல் டு PY இந்த குட்டி வேல்யூ என்னது 6. அடுத்து என்னதுன்னு PT இதோட வேல்யூ தெரியாது, இதை சேர்த்து தான் எழுதணும். ஸோ 6 + X. ஓகேங்களா? இதை அடிச்சு கொடுத்தீங்க, 4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/4 இருக்கும். அடுத்து இங்க 6 + X அப்படியே இருக்கும். இது எங்கிட்டு கொண்டு போங்க, இது எங்கிட்டு கொண்டு போங்க. இங்க 1ஆல பெருக்கும் போது 6 + X அப்படியே இருக்கும். இந்த சைடு 4 × 6 6 4 24 +6 அங்க போனா -6 ஆகும். 24 6 போச்சு அப்படின்னா 18. அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னது அப்படின்னா ஒய்டின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இந்த ஒய்டியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18. ஓகேங்களா? அடுத்த வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போறோம்? AT. ஸோ AT வர மாதிரியான வேல்யூ இது. அப்ப நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இது, இந்த ஹோல் வேல்யூ நமக்கு தெரியும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி எழுதுவீங்க? இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. OP by AB, OP by AB ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் பண்ணுங்க. OY by AT, OY by AT. இதுல OPயோட வேல்யூ 4 தெரியும், BAயோட வேல்யூ ஹோல் வேல்யூ தான். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 16 ஈக்குவல் OYயோட வேல்யூ 4, ADயோட வேல்யூ தெரியாது, ஸோ Y போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இது அதே மாதிரி அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/4, இங்கே 4/Y இருக்கும். Y அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த 4 அங்கிட்டு போகும், நன்னாங்கு 16. Yயோட வேல்யூ 16. ஸோ 18,16 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 4A² + 2A, 4A² - 1 இன் மீப்பேவா காண்க. மீப்பேவா அப்படின்னா HCF கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? என்ன கண்டுபிடிக்க போறோம்? HCF கண்டுபிடிக்க போறோம். அப்போ ரெண்டுக்கும் காமனா இருக்க வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதுல 4A² + 2A எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல 2A காமனா இருக்கு. 2A காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2A + 1. இதுல 2A காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 போச்சுன்னா 2, 2Aல ஒரு A எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு A இருக்கும். ஸோ 2A + 1 இருக்கும். ஓகேங்களா? இந்த 4A² - 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 4A² 2AD ஹோல் ஸ்கொயர். 2 பண்ணா 4, A² பண்ணா A². இந்த 4A² தான் 2A² எழுதியிருக்கோம். இந்த 1 எழுதியிருக்கேன். அப்ப A² - B² அப்படின்னா A + B × A - B. அப்ப 2A, இங்க A யோட வேல்யூ 2A, B யோட வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ 2A + 1 × 2A - 1. இது ரெண்டுக்கும் மீப்போவா அப்படின்னாலும் HCF தான். இது ரெண்டுக்கும் காமன் வேல்யூ, ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ என்னது அப்படின்னா 2A + 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2A + 1. ஓகேங்களா? A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வேல்யூஸா இருக்கும். ஓகேங்களா? எனில் P(A) யோட வேல்யூ 0.5 மற்றும் P(A யூனியன் B) யோட வேல்யூ 0.7 எனில் P(A) யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் P(A யூனியன் B) அப்படின்னா P(A + B(B) - P(A இன்டர்செக்ஷன் B) தெரியும். சார்பிலா நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த P(A) யோட வேல்யூ வந்து 0வோ இதை விட்டுறவும் கூடாது. இது எப்படி எழுதணும் அப்படின்னா P(A) × P(B) எழுதணும். இதுக்கு மதிப்பு கொடுக்கணும். P(A × B)ங்கிற வேல்யூ கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் அப்படியே பண்ணுங்க. A யூனியன் B யோட வேல்யூ 0.7, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். இதோட வேல்யூ 0.5, இதோட வேல்யூ தெரியாது, இதோட வேல்யூ 0.5. ஓகேங்களா? அடுத்து இந்த பிளஸ் வேல்யூவா இருக்கிறது மைனஸ் வேல்யூ ஆகும்.
அப்போ 0.7 0.5 போச்சு அப்படின்னா 0.2. இதுலையும் பி ஆஃப் ஏ இருக்கு, இதுலையும் பி ஆஃப் ஏ இருக்கு. பி ஆஃப் ஏ காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா 0.5. 1ல 0.5 போச்சு அப்படின்னா 0.5. ஓகேங்களா, அப்ப 0.2 இன்டூ பி ஆஃப் ஏ இன்டூ 0.5 இருக்கும் பெருக்கல்ல. சரி, பெருக்கல் இருக்கிறது வகுத்துல வந்துடும். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.2 டிவைடட் 0.5. மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கி வைக்கோங்க. இதை மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கும் போது என்னவாயிரும் அப்படின்னா இது 2 இது 5. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2/5. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு. ஓகேங்களா, சாய் சதுரம் அப்படிங்கிறது மூலை விட்டத்தை வச்சுதான் வரைவோம். ஓகேங்களா, இதுல பாருங்க, இது ஒரு மூலைவிட்டம், இது ஒரு மூலைவிட்டம். இது டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று 24 ஒன்று 10. இது வந்து மிடில் புள்ளி. ஓகேங்களா, ஸோ இது பாயிண்ட் என்னது அப்படின்னா 0. ஓ இதோட மைய புள்ளி என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஓ. இது எப்படி இருக்கும் பிடிக்கும் அப்படின்னா சமபாதியா பிரிக்கும். அப்ப 24ங்கிறத 12 பிரிச்சிருக்கும், 10 அப்படிங்கிறத 5 பிரிச்சிருக்கும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பக்கம் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த வேற பக்கம் வேணா எடுத்துக்கலாம். இதை ஏபின்னு எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, இது வேல்யூ மையப்புள்ளியை ஓன்னு எடுத்துக்கீங்கன்னா அப்ப என்ன கிடைக்கும், இதுதான் என்னது அப்படின்னா கர்ணம். அப்ப ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் 90 டிகிரியா வரும். ஓகேங்களா, அப்ப இதுதான் கர்ணம். ஓகேங்களா, அப்ப ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஓஏ ஸ்கொயர். அப்ப 12 ஸ்கொயர் பண்ணா 144 பிளஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஸோ 169. ஏபி ஸ்கொயரோட வேல்யூ 169 அப்படின்னா இது எப்படி பிரிப்போம், 13 × 13 தான் 169. ஸோ ஏபியோட வேல்யூ 13. ஸோ இதோட ஆன்சர் என்னது 13. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. 24 பவர் 5 இன்ட்டு 72 பவர் 15 வகுத்தல் 24 பவர் 15 எனின் மதிப்பு காண்க. ஓகேங்களா, வகுத்தலுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை டிவைட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 64 பவர் 5 அப்படியே இருக்கு. இதை பாருங்க, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பவர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிவைடட் 1 எழுதி மேலே பவர் போட்டிருக்கேன். இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 24 என்ன கிடைக்கும் அப்படின்னா 72. அப்போ 3 பவர் 15. ஓகேங்களா, அப்போ இதையும் 15 மாத்துங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க எழுதின மாதிரி ஒரே மாதிரி வேல்யூ பிராக்கெட்ல எழுத முடியும். அப்போ இந்த 64ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்ல இது 2 பெருக்கி 15 எழுதிருக்கேன். இப்போ மேல இருக்க வேல்யூ ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், பிராக்கெட்ல 4 × 3 தி ஹோல் பவர் 15 எழுதிக்கலாம். இப்ப நான் 3 கிடைக்கும் 12. ஸோ 12 பவர் 15. ஓகேங்களா, ஸோ இதோட ஆன்சர் எவ்வளவு 12 பவர் 15. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தையை இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க என மாற்றி குறிக்கப்பட்டு உள்ளது எனில் டீச்சர் என்னும் வார்த்தையை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மெடிசன்ங்கிற வேல்யூவை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. எப்படி எழுதியிருக்காங்க, மெடிசன் அப்படிங்கிறத பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க, மெடிசன் எம்ங்கிறத கியூ. ஓகேங்களா, எம் எங்க இருக்கு, எம் தான் இருக்கு. எம்ங்கிற எப்படி எழுதியிருக்காங்க, கியூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே பாருங்க, 1 2 3 வேல்யூ விட்டு கியூ இருக்கு. எம்லேருந்து 3 வேல்யூ விட்டு கியூ இருக்கு. அடுத்து பாருங்க, இலேருந்து ஐ பாருங்க 1 2 3 வேல்யூ விட்டு ஈக்கும் ஐக்கும் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 3. அடுத்து பாருங்க, இங்க டி இருக்கு, அடுத்து ஹச். டி பாருங்க, டி இங்க இருக்கா, 1 2 3 வேல்யூ விட்டு ஹச். அப்போ என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னா ஒரு நம்பர் இங்க எம்ங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 வேல்யூ விட்டு அடுத்த வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ டீச்சருங்கிற வேல்யூ அதே மாதிரி ஃபார்மேட் பண்ணலாமா. இப்போ டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. 3 வேல்யூ விடுங்க, 1 2 3 வேல்யூ விட்டு எக்ஸ். அடுத்து இ 1 2 3 வேல்யூ விட்டு அடுத்து என்ன இருக்கு, 4வதா ஐ. அடுத்து ஏ 1 2 3 வேல்யூ அடுத்த வேல்யூ இருக்கு இ. அடுத்து சி 1 2 3 வேல்யூ விட்டு அடுத்த என்ன வேல்யூ இருக்கு ஜி. அடுத்து என்னது ஹச். ஹச்சுக்கு பாருங்க அதே மாதிரி 1 2 3 வேல்யூ எடுத்து என்ன இருக்கு எல். அடுத்து ஈக்கு பாருங்க, ஈக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் ஐன்னு அப்படி எழுதிக்கலாம். ஆருக்கு பாருங்க 1 2 3 வேல்யூ எடுத்து என்ன இருக்கு பி. ஸோ இதுக்கு ஈக்குவலா இருக்க வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேங்க, எங்க இருக்கு பியில் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரத்தை காண்க. ஓகேங்களா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. அடிப்பக்கத்தை பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பி எப்படி இருக்கு அப்படின்னா உயரத்தை போல் 3 மடங்கு இருக்கு. அப்ப ஹச் ஈக்குவல் டு 3p. இணைகரத்தின் பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 192 கொடுத்துருக்கா. ஆனா நமக்கு இணைகரத்தின் பரப்பளவு என்ன தெரியும், பிஹெச் அப்படின்னு தெரியும். அப்ப பிஹெச் ஈக்குவல் டு 192. ஓகேங்களா, இந்த ஹச்சுக்கு பாரு என்ன சொல்லலாம், இந்த 3p இங்க பாருங்க ஹச் ஈக்குவல் டு 3p எடுத்தோம் இல்லையா, அப்ப இந்த ஹச்சுக்கு பாரு 3p போடலாமா.
அப்போ 3 p இன்ட்டு p p ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த p இன்ட்டு p p ஸ்கொயர் இந்த 3 பெருக்கலுக்கு வந்து வகுத்தல வந்துடும். ஸோ 192 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 64. அப்போ p ஸ்கொயரோட வேல்யூ 64 அப்படின்னா p யோட வேல்யூ 8. அப்போ ஹச்சோட வேல்யூ எடுத்து வேணும் இல்லையா? ஸோ ஹச்சோட வேல்யூ என்ன வேணும் அப்படின்னா 3p. ஸோ 3 இன்ட்டு p. ஸோ இதை 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 24. அப்போ 8,24 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். மதிப்பீடுக 1500 பிளஸ் 150 இன்ட்டு 2 பிளஸ் ஒரு செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 100 இன்ட்டு 3 மேலே ஒரு பார் மைனஸ் 176 வகுத்தல் 4 செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, 1500 இதை பெருக்கி 300ன்னு போட்டோம். இந்த செட் பிராக்கெட்ல இருக்க வேல்யூ இந்த பவர்ல இருக்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இது ரெண்டும் பிராக்கெட்னு அர்த்தம், அவ்வளோதான். பிராக்கெட்டை தான் மேலே பார்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டே பேருக்குன்னா 300 மைனஸ் இது 176 4ஆல் வகுத்துருங்க. 176 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 44 கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ செட் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அப்போ 300ல் 44 போயிடுச்சு அப்படின்னா 256. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அப்படின்னா 526 கிடைக்குது. ஸோ 1500ஓட இந்த வேல்யூ நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 2056 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பிஇ பிளஸ் பிஇ டேஷ் எனில் இது ரெண்டு என்னது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம், நிரப்பு நிகழ்ச்சிகள். இயும் இ டேஷும் என்னது, நிரப்பு நிகழ்ச்சிகள். ஓகேங்களா, டி த ஆன்சர். 1/10 டிவைடட் 11ஐ விட 1 டிவைடட் 10/11 எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. இது கீழே டிவைட் என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது கீழே டிவைட் என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. இது ரெண்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படி ரெசிப்ரோக்கலா மாற்றுங்க. ஸோ 1/10 இன்ட்டு 1/11 1 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே தலைகீழாக மாற்றணும். ஸோ 1/11 இதை பெருக்கி போட்டீங்க அப்படின்னா 1 1 10 இன்ட்டு 11 110. இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு கீழே ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ 1/1 இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் தலைகீழ. அப்போ 11/10. இப்போ ஓர் 11 11 ஓர் 10 10. இதோட வித்தியாசம் கண்டு சொல்லினா இதுலேருந்து இது கழிங்க, அவ்வளோதான். இப்போ 11/10லேருந்து 1/110 கழிங்க. ஓகேங்களா, அப்போ இதையும் 110 ஆக்கணும். அப்போ மேலே இங்கே என்ன பண்ணுவீங்க 11ஆல் பெருக்குங்க. மேலே இங்கே 11ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா மேலே பெருக்கும்போது 121, கீழே பெருக்கும்போது 110 ஆயிரும். அப்போ கீழே டினாமினேட்டர் மேலே இருக்கிறதுனால இது 121/110 மைனஸ் 1/110 ஆயிரும். இப்போ ரெண்டு ஒரு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டர் எடுத்துட்டு கழிங்க. கழிச்சா கிடைக்கும் 120/110. 0க்கு 0 அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 12/11 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.